எனக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, என் கூடயும் உட்காந்து பேசுங்க, கொஞ்ச நேரம் எனக்காக ஒதுக்குங்க அப்படின்னு உங்ககிட்ட நாய் கெஞ்சுற மாதிரி கெஞ்சுறாங்களே, அது என்ன அவ்வளவு பெரிய தப்பா? இல்ல நான் கேட்கிறேன். ஆனா அவங்க கிட்ட நீங்க கொடுக்குற பதில் எப்படி தெரியுமா இருக்கும்? நான் எனக்கு வேலை இல்லையா, நான் சும்மா இருக்கேனா, நான் என்ன வேலை இல்லாம சும்மா உட்காந்துருக்கேனா, எனக்கு அவ்வளோ வேலை இருக்கு தெரியுமா அப்படின்னு அவங்க பேச வர விஷயத்த கூடி அப்படியே தள்ளி விடுறீங்க, அவங்க பேச வர டாபிக்கை கூடி. ஆனா ஆரம்ப கட்டத்துல நீங்க அவங்க கிட்ட காட்டின அன்பு இப்படிதான் இருந்துச்சா? உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், ஆரம்ப கட்டத்துல நீங்க அவங்க கிட்ட காட்டின அக்கறையும் பாசமும் எல்லாமே இப்படிதானா? இல்ல அவங்க கிட்ட அன்பா இருந்தீங்க, அக்கறையா இருந்தீங்க, பாசத்தை காட்டினீங்க, நீங்க அவங்க கிட்ட அவ்வளோ கேரிங் சென்ஸா இருந்தீங்க, அவ்வளோ பொசசிவ்னஸ் காட்டினீங்க. யாருக்கிட்டையாவது அவங்க போய் பேச போனாங்கன்னா நீங்க அந்த இடத்துல போய் நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சண்டை போட்டீங்க. அவங்க கிட்ட இருந்த எல்லா விஷயத்தையும் உங்களுக்காக எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டாங்க, அவங்களையே உங்களுக்காக மாத்திக்கிட்டாங்க. ஆனா இப்ப ஒரு காலகட்டம் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்காக கொஞ்சம் டைமை கொடுக்குற கூட யோசிக்கிறீங்களே. உங்களை நம்பி உங்களையே சுத்தி தானே வராங்க, அது கூட புரியலையா? அவங்க யாரை நம்பி இருக்காங்க? உங்களை நம்பி தானே இருக்காங்க. ஆனா ஒரு கட்டம் வரைக்கும் அவங்க சுத்தி உங்களை சுத்தியே வருவாங்க, பேசுங்கன்னு. ஒரு கட்டத்து மேல அவங்களோட பொறுமையை இழந்துட்டாங்கன்னா திரும்ப நின்று பேச மாட்டாங்க. ஒரு டைம் உடஞ்சிட்டா உடஞ்சதை ஒட்ட வைக்க முடியாது. புரியும் நினைக்கிறேன். அவங்க உங்க வாழ்க்கையில கிடைச்சது உண்மையா சொன்னா கடவுள் கொடுத்த தங்கம் மாதிரி. அந்த தங்கத்தை அழகா வச்சு பாதுகாக்கிறீங்களா, இல்ல அந்த தங்கத்தை உடைச்சு சுக்குநூறா உடைக்க போறீங்களாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. அன்பான பர்சன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு பர்சனை கடவுள் உங்க கையில கொடுத்துருக்கிறாரு. உங்க கையில இருக்க எல்லாமே வாழ்றதும் வாழாததும்.